அனைவருக்கும் வணக்கம். நான் தாவரவியல் பேராசிரியர் ராஜசேகர் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கின்ற மருத்துவ தாவரம் எதுவென்றால் கொத்தவரங்காய். இதனுடைய தாவரவியல் பெயர் சயமாப்சிஸ் டெட்ரகோனலோபா. இது பேபேசி குடும்பத்தை சார்ந்த ஒரு தாவரம். இந்த தாவரம் பல்வேறு விதமான மருத்துவ குணங்களை உடையது. இந்த தாவரங்கள் 4 முதல் 5 மாதங்கள் மட்டுமே வளரக்கூடிய தாவரம். இப்போ இந்த கொத்தவரங்காயை பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதர்கள் முழுமையாக இதை சாப்பிட்றதில்லை, யாருமே சாப்பிட்றதில்லை. நம் அருகாமையில் விளைகிற காய்கறிகளை தவிர்த்து மற்ற காய்கறிகளை அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபுல் பாம்லெட் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போ இந்த கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய மனிதர்கள் சாப்பிடாத ஒரு பொருளாகவே போயிடுச்சு. அப்படி என்ன சார் இதில் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காயில் நிறைய ஃபைபர் புரோட்டீன் சொல்லக்கூடிய நார்ப்புரத சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அந்த நார்ப்புரத சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இது நரம்பு மண்டலங்களில் ஏற்படுகிற வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது. இது மட்டுமின்றி மூளையில் ஏற்படுகிற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. இந்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா, உடலில் ஏற்படுகிற கெட்ட கொழுப்பை அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரங்கள் உடலில் உள்ள தேவையற்ற சதை பகுதிகளை கரைத்து உடலை மிகவும் கரவாக வைத்துக் கொள்ளக்கூடிய குணமுடைய இந்த தாவரம் பல்வேறு விதப்பட்ட நோய்களை குணப்படுத்தக்கூடியது. இந்த கொத்தவரங்காயை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மனிதர்களுமே சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது நார் இருக்கும், அது நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொத்தவரங்காயை சாப்பிட்டோம்னா உடல் பருமன் சொல்லக்கூடிய ஒபிசிட்டியானது தடைபட்டுடும். உடல் பருமன் ஆகாது. நீண்ட கூந்தல் வேணும்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள்லாம் அரைச்சி தலையில் தடவிப்பாங்க. தேவையே இல்லைங்க. கொத்தவரங்காய் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நீண்ட கூந்தல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நம்மளுடைய பல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் விழுந்துடும். இது இயற்கையாக உள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த பல் விழாமல் இருப்பதற்கு இந்த கொத்தவரங்காயை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நார்ப்புரத சத்து எகிறு வளர்ச்சிக்கு இது அற்புதமான ஒரு செயலை செய்யக்கூடியது. இது சாதாரண மிக குறைவான விலையில் மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய தோட்டத்திலே பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக ஒரு 10 rupees மிக லோ காஸ்ட்டு 10 ரூபாய்க்கு விதைகளை வாங்கி நான் போட்டிருக்கிறேன். அதில் பாருங்கள் எவ்வளவு காய்களை நான் இன்னைக்கு மட்டும் எவ்வளோ காய்கறிகளை நான் பறிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒரு வேலைக்கு மட்டுமே இவ்வளவு காய்களை நான் பறிச்சிருக்கிறேன். நான் வச்சுருக்கிறது சும்மா ஒரு 10 செடி தான். இந்த 10 செடியிலே இவ்வளவு காய்கள் கிடைக்கிது. பெரிய நிலம், பெரிய தோட்டம், பெரிய விவசாய இடங்கள்லாம் இதுக்கு தேவையில்லை. மிக குறைவான இடத்துலையே பார்த்திங்கன்னா இந்த கொத்தவரங்காயை நம்ம பயிர் செய்யலாம். இது செய்வதற்கு எப்பொழுதுமே நம்ம சொன்ன மாதிரி ஆடிப்பட்டம் தேடி விதை செய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஆடி மாத காலங்களில் தான் இந்த கொத்தவரங்காய், வெண்டை, கத்தரி போன்ற பொருட்களெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த கொத்தவரங்காய் இன்றைக்கி பல்வேறு தரப்பட்ட மனிதர்கள் இதை மறந்த ஒரு பொருளாகவே ஆயிடுச்சு. நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மை சுற்றி வளர்கிற தாவரங்களை நாம் உணவாக எடுத்துக்கொள்ளணும். இப்போ போய் கடையில் போய் பீன்ஸ் குடும்பம், கேரட்டு கொடுப்பான், நூல்குள் குடும்பம். இது பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் விளையாத ஒரு தாவரம். இந்த தாவரத்தை நம்ம சாப்பிட்றதுனால எந்த பலனும் நமக்கு கிடையாது. அதே நம்ம பகுதியில் விளையிற காய்கறிகள் என்ன, ட்ரெடிஷ்னல் வெரைட்டி கொத்தவரங்காய், கத்திரிக்காய், சுரைக்காய், மாங்காய், தேங்காய், வாழைக்காய், சீத்தா, பார்த்திங்கன்னா எலுமிச்சை, நாரப்பை, அவரை, சுரை, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்னுடைய தோட்டத்திலே பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பகுதியில் வளரக்கூடியது, வாழக்கூடியது. அதை நம்ம சாப்பிட்டோம்னா இந்த மண்ணின் தன்மைக்கு தகுந்த மாதிரி நாமளும் வாழலாம். ஆகையினால இன்று நாம் மறந்த பொருளான கொத்தவரங்காய் மதிப்புமிக்க ஒரு பொருள், தரமான ஒரு பொருள். எலும்பு மூட்டு வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள், மூளைக்கு செல்கிற நரம்பில் ஏற்படுகிற இரத்தக்கட்டை கரைத்து உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த கிளஸ்டர் பீன் பேபேசி மெம்பரை சேர்ந்த கொத்தவரங்காயை நாம் அன்றாடம் சாப்பிடலனாலும் மாதம் 2 முறையாவது இந்த கொத்தவரங்காயை கடைகளில் வாங்கி நாம் உண்பதனால் அல்லது விளைவித்து உண்பதனால் பல்வேறு தரப்பட்ட பலன்களை நாம் அடையலாம் என்பதை இந்த தொகுப்பின் மூலமாக உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.